ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே அப்பா சுஸ்தர் நாங்கள் கூடி வரும்படியாக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட விசேஷ விதமாக தகப்பனே அப்பா இந்த 2026 ஆண்டுல தகப்பனே இந்த லெந்து நாட்களில நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தகப்பனே அப்பா சுஸ்தர் இந்த நாட்களில நாங்கள் தியானிக்கிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக எங்களை நாங்களே சீர்தூக்கி பார்க்கத்தக்கதாக என்னது உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து இடைபடுங்க, எங்களோடு இருந்து நீர் பேச போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லையா, பொதுவா என்ன நினைப்பாங்க எல்லாரும், உபவாசம் இருக்கிறது இல்லையா, சிலர் சொல்லுவாங்க நோன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா. இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த 40 நாள் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருப்பாங்க இல்லையா, எச்சு கூட முழுங்க மாட்டாங்க. அப்படி ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா. கிறிஸ்தவர்களாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இந்த 40 நாட்கள் என்பது எதை குறிக்கிறது இல்லையா. இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 40 நாள் நானும் ஃபாஸ்டிங் இருக்க போறேன், 3 வேளை சாப்பிட மாட்டேன், இல்ல 1 வேளை சாப்பிட மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா இல்லையா. அது தவறு கிடையாது இல்லையா. நம்ம கர்த்தருக்கென்று சில காரியங்களை நம்ம பொருத்தனையோடு நம்ம செய்யும் போது, அதை கனப்படுத்தும் போது அது கர்த்தர் அதுல பிரியமாய் உள்ளவராக. ஆனா கடமைக்காக எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யணும், மற்றவங்க எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்காங்க, நானும் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி கர்த்தர் நம்முடைய இருதயத்துல ஏவுவார். ஆனால் கர்த்தர் நம்மோடு சில காரியங்களை சொல்லி பாரப்படுத்தி, இதற்காக நீ ஜெபம் பண்ணு, இதற்காக நீ உபவாசம் செய், இதற்காக நீ பிரயாசப்படு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு இடைபடும்பாரு என்று சொன்னார். அது நிச்சயமாகவே அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. அப்படியான ஒரு உபவாசத்தை, அப்படியான ஒரு இல்லையா ஒரு இந்த 40 நாட்களில சில தீர்மானங்களை நாம எடுக்கிறவர்களாக காணப்படும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, வளர்ச்சிக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா. அநேக காரியங்களை நம்ம வரும் நாட்களில பார்க்கலாம். இந்த நாளில இந்த 40 நாள் என்பது என்ன இல்லையா. நானு மற்ற புறஜாதியார், மற்ற மதத்தை சார்ந்தவங்களை சிலர் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் அவங்க பக்தி வைராக்கியமா சில காரியங்களை செய்வாங்க இல்லையா. அவங்க புனிதமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறேன், இந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல ரொம்ப சுத்தமா இருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த தவறான காரியங்கள், ஒருவேளை சிகரெட் குடிக்கிற மனுஷனா இருந்தா அந்த நாட்கள்ல சிகரெட் குடிக்க மாட்டாங்க, குடிக்கிற மனுஷனா அந்த ஆனா என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா. இது ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை அல்ல இல்லையா. இதுதான் உலகத்துல இருக்கிற மக்களுக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் இருக்கிற வித்தியாசம். கர்த்தர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் இல்லையா. இந்த ஒரு கேள்விக்குறியோட இந்த நாளில நம்ம இதனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மிடத்துல இந்த 40 நாளில எதிர்பார்க்கிற காரியம் என்ன இல்லையா. முதலாவதாக மனம் திரும்புதல் இல்லையா. முதலாவதாக மனம் திரும்புதல் இல்லையா. கர்த்தர் இதைதான் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்திருக்கும் போது அவர் செய்த பிரசங்கத்துல முதல் பிரசங்கமே அதுதான் இல்லையா. மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அதனால மனம் திரும்பும்படியாக கர்த்தர் இந்த நாள்ல அவர் நம்மை அழைக்கிறார் இல்லையா. வாசிப்போமா, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிப்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில அவரிடத்துல எப்படி வர சொல்லுகிறாரா, முழு இருதயத்தோட திரும்ப வேணும். எப்படி வருமா, நம்ம உபவாசம், அழுகை, புலம்பல் எல்லாம் எப்படி இருக்கணும், முழு இருதயத்தோட கர்த்தரிடத்துல திரும்புகிறதாக இருக்கணும். நான் இதெல்லாம் செய்வேன், ஆனா நான் உலக பிரகாரமாக தான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் நினைச்சபடிதான் வாழுவேன் அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தமே இல்லை. நீங்க உபவாசிக்கிறது நல்லதுதான், அழுது வைராக்கியமா ஜெபிக்கிறது நல்லதுதான், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது நல்லதுதான், புலம்பி காரியத்துக்காக பாரப்பட்டு, தேசத்துக்காக பாரப்பட்டு, குடும்பத்துக்காக பாரப்பட்டு, திருச்சபைக்காக இல்லையா, இதெல்லாம் நல்லதுதான். அந்த ஜெப வாழ்க்கையெல்லாம் நல்லதுதான் இல்லையா. வைராக்கியமாக இருப்பது நல்லதுதான். கர்த்தர் இந்த நாளில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்
முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்புங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த மனமாற்றம், மனம் திரும்புதல் நம்மிடத்துல காணப்படும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் இல்லையா. இதுதான் ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். எல்லாம் நம்ம செய்ய முடியுங்க இந்த உலகத்துல. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம், எதனாலும் நம்ம செஞ்சிட முடியும். ஆனா நாம நினைக்கிறதற்கு எதிரா இல்லையா நம்ம செய்யணும்னு நினைக்கும் போதுதான் உண்மையான போராட்டமே வரும் இல்லையா. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை அறிந்து நாம இல்லையா நம்ம வழியை விட்டு விலகி கர்த்தர் அழைக்கிற அந்த வழியில செல்றதுக்கு பிரயாசப்படுறோம் பார்த்தீங்களா. அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். இந்த நாளில உபவாச நாட்களில, இந்த லெந்து நாட்களில நாம இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம், நாம் பழக வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய வழி அல்ல என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களாக காணப்படும். அநேக பொருத்தனை இருக்கும், அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் நான் இல்லையா சுயம் என்னில் சாம்பலாக மாற என்று சொல்லி ஒரு பக்தன் பாடலை பாடணும் இல்லையா. அப்படியாக அந்த சுயம் என்னிலே சாம்பலாகும்படியாக நாம ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய உபவாசம், அழுகை, புலம்பல் எல்லாம் எப்படி இருக்கணுமா, நம்முடைய முழு மனதோட கர்த்தரிடத்துல திரும்புகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும் இல்லையா. அதுதான் கர்த்தர் இந்த நாளில எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதற்காக நம்ம பிரயாசப்பட வேண்டும் இல்லையா. எந்த ஒரு பலனோ பிரயாசம் இல்லாமல் படி நம்ம இடத்துல வரவே வராது. முயற்சி செய்யணும். எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும் இல்லையா. இதோ இந்த புற மதஸ்தர்கள் செய்கிறது போல அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் இதை செய்வேன், அதுக்கப்புறமா நான் விட்டுட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு வாங்க இல்லையா. அநேக நாட்கள்ல என்னுடைய முற்காலத்தை நான் நினைச்சு பார்க்கும்போது இல்லையா, சில சமயங்கள்ல நான் தீர்மானம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இல்லையா. சில நேரங்கள்ல நான் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அப்படியெல்லாம் இருந்த காலகட்டங்கள் உண்டு. ஆனா அது தவறு என்று சொல்வது கிடையாது. அதனால என்ன நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன மாற்றம் உண்டாயிற்று இல்லையா. நம்முடைய சிந்தை எப்படியாக தெளிவுபடுகிறதாக காணப்படுகிறது இல்லையா. சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் அப்பதான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் ஒரு சில வருடங்கள் ஆகுது. அந்த லெந்து காலங்கள் வரும்போது அவருக்கு இந்த உபவாசத்தை குறித்து, இந்த இயேசு கிறிஸ்து பாடுபட்ட காரியங்களை குறித்து இதெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்கும் போது ஒரு பீரியட் இது போல ஒரு லெந்து காலம் வந்தப்போ சொன்னா, இதுல இருந்து உபவாசம் இருக்கலாம், நான்வெஜ்ஜை விட்டுட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அவரும் ஒரு தீர்மானம் எடுத்தார். தீர்மானம் எடுத்துட்டு கடைசியில் அவர் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் நாட்களை என்ன ஆரம்பிச்சிட்டார். இன்னும் 20 நாள் தாங்க இருக்கு, இன்னும் 19 நாள் தாங்க இருக்கு, இன்னும் 15 நாள் தாங்க இருக்கு, இன்னும் 8 நாள் தாங்க இருக்கு. என்னவா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படியாவது பிரியாணி சாப்பிட்டுடணும் இல்லையா. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது நம்முடைய சுயத்தை, நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய இருதயத்தை எதை நோக்கி நாம செலுத்துகிறோம் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படும் இல்லையா. இந்த நாளில ஒருவேளை ஏதோ ஒரு பொருத்தனையோடு, ஏதோ ஒரு குறிக்கோளோடு நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் திட்டமிட்டு இருந்தால், அதை கர்த்தருடைய பாதத்துல வைத்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அது கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் திரும்புவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறதா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வளர்ச்சியில அது எந்த அளவுல அது பங்களிக்க போகிறது என்பதை நாம அறிந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக சங்கீதம் 51:10 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 51:10 நம்ம வாசிப்போம் இல்லையா. இது நம்ம இருதயத்துல உள்ள மாற்றத்தை குறிக்கிறதான ஒரு காரியம். வாசிப்போம் சங்கீதம் 50. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அல்லேலூயா. இதுதான் பாருங்க, நான் முக்கியமா நான் ஏற்கனவே சொன்னது போல சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் இல்லையா. நிலைவரமான ஆவியை எனக்குள். இதுதான் நம்ம அந்த வேவரிங் தாட்ஸ், வேவரிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையற்றதாக குரங்கு ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுற மாதிரி நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் அப்படியாக இல்லாதபடி கர்த்தரிலே நிலைத்திருக்கிற அனுபவம் இந்த லெந்து காலத்துல நம்மிடத்துல காணப்பட வேண்டும். இது 40 நாள் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு பிராக்டிஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும்.
ஒருவேளை நீங்க ஒரு பாவம் உங்களை மேற்கொள்கிறது, ஆனா இந்த 40 நாள் நான் உபவாசம் இருக்கும்போது மட்டும் அதுல நான் மேற்கொண்டுறேன், இந்த லெந்து பீரியட் முடிஞ்ச உடனே மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கை எனக்குள்ள வந்துடுது, மறுபடியும் நான் சீரியல் பார்க்க போயிடுறேன், மறுபடியும் நான் சினிமா பார்க்க போயிடுறேன், மறுபடியும் நான் தவறான நண்பர்களோட பேச போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி ஒரு நிலைவரமான ஆவியை கர்த்தர் நம்மளே தரும்படியாக, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் புதுப்பிக்கும்படியாக இந்த 40 நாட்களை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அது எப்படி நடக்கும்? நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், நம்முடைய சிந்தை கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். கர்த்தரிடத்துல நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? என்னுடைய சுத்த இருதயத்தை என்னில தாங்க, நிலைவரமான ஆவியை என்னோட புதுப்பிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறவர்களாக காணும். அப்படி நம்ம கேட்கும் பொழுது இல்லையா, நம்ம அவருடைய கண்டினியூஸா ஒரு ப்ராசஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமா எந்த ஒரு காரியத்தை நம்ம நினைச்சோமோ, எந்த ஒரு காரியத்தை நம்ம விட முடியாதுன்னு நினைச்சோமோ, அது நம்ம விட்டு முற்றிலுமாக எடுபட்டு போயிருக்கும். அல்லேலூயா. அதுதான் நிலைவரமான ஆவி இல்லையா. கர்த்தருடைய வார்த்தை நம்மள நிலைத்திருக்க வேண்டும், நாம் கர்த்தரில நிலைத்திருக்க வேண்டும். அப்பதான் என்னமா வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நம்மளும் நாம் அவரிலும் நிலைத்திருக்கும் போது என்னவா, மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். இந்த 2 காலத்துக்குள்ள நம்ம கடந்து போறோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல கடந்து வெளியில வரும்போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். வெளியில இருக்கிற மக்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்லணும்? இவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்துவை உடையவன், இவனிலே இயேசு கிறிஸ்துடைய பண்புகள் காணப்படுகிறது, இவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணப்படுகிறது, இவனுடைய நடவடிக்கைகள ஒரு மாற்றம் காணப்படுகிறது, இவன் பேச்சிலே ஒரு மாற்றம் காணப்படுகிறது என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை அடையாளப்படுத்துகிறவர்களாக நாம மாற வேண்டும் இல்லையா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை இல்லையா. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நம்ம மற்றவங்களை ஏமாற்றுகிறவர்கள் அல்ல, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இல்லை, ஏதோ ஒரு நோக்கம் அல்லாதவர்களாக வாழுகிறவர்களாக நம்ம காணப்பட்டிருக்கோம். ஆகவே இந்த நாளில நம்முடைய இந்த லெந்து கால வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல ஒரு மாற்றம் தேவை. முதலாவதாக மனம் திரும்புதல் வேணும். நிலைவரமான ஒரு இருதயம், நிலைவரமான ஒரு ஆவி நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். மூன்றாவதாக மார்க் 1:15 வாசிப்போம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இதுதான் ஒரு முக்கியமானது. மறுபடியும் அந்த மனம் திரும்புகிற காரியம். மனம் திரும்பி என்ன பண்ணணுமா? சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களாக. ஏதோ இல்லையா, எல்லாரும் செய்யறாங்க நான் செய்யறேன் இல்லையா, எல்லாரும் பண்றாங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி சத்தியம் என்ன சொல்லுகிறது, சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களாக, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக நாம மாற அழைக்கப்படுகிறோம் இல்லையா. வேதாமத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்க என்ன பண்ணலாமா, ஒருவேளை பொருத்தனை பண்ணிட்டு பொருத்தனை நிறைவேற்றாம இருக்கிறத விட என்ன பண்ணலாமா, பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி. அநேகர் பார்ப்போம் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆபத்தோ விபத்தோ ஒரு கஷ்டமோ வரும்போது கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நான் இது செஞ்சிடறேன், அது செஞ்சிடறேன், என் வாழ்க்கையில இப்படி பண்ணுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட போது, ஒரு வியாதியில இருந்து ஒரு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறமா இல்லையா, ஒருவேளை பொருளாதாரத்துல ஒரு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறமா, ஒருவேளை திருமண காரியங்கள் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தரிடத்துல நாம் செய்த பொருத்தனைய நாம மறந்து விடுகிறோம் இல்லையா. அப்பதான் அது என்ன பண்றது, அது கர்த்தர் அதுல பிரியப்படுகிறவராக இல்லை. அதனால வேதாகமத்தை என்ன சொல்லுகிறோம், ஆல்டர்னேட்டிவும் வேதாகமம் நமக்கு. வேதாகமம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நீங்க ஒருவேளை பொருத்தனை பண்ணியிருந்தா அதை சபைக்கு முன்பாக போய் அதை நிறைவேற்றணும் வேதாகமம் சொல்லுது. அப்படி நீ பண்ணாம இருக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லி, உன்னால முடியாது அப்படின்னா நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நாளில நம்ம தியானிக்கிற காரியம் என்ன, விசுவாசத்துல வளர்கிறவர்களாக, சுவிசேஷத்துல உறுதியா இருக்கிறவர்களாக, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம காண அழைக்கப்படுகிறோம் இல்லையா. இதுதான் இந்த நாளில நாம அறிந்து கொள்கிறவர்களாக அழைக்கப்படும். எத்தனையோ இடர்பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா நம்முடைய திட்டம், நம்முடைய வழியை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுது. இந்த நாளில உபவாச கூடுகையில, இந்த 2 காலங்களில இல்லையா, சிலுவை தியானத்தை பத்தி நம்ம தியானிக்க போகிறோம்.
இல்லையா? இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் அவர்கள் சித்திரவாதம் பண்ணாங்க, அவர் எந்த பாடுகளுக்குள்ள அவர் கடந்து போனாரு, இதெல்லாம் தியானிக்க போகிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன 7 வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். இதெல்லாம் இந்த வருகிற நாட்களில இல்லையா, நம்ம அநேக சத்தியங்களை அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக இல்லையா, கர்த்தருக்கு சித்தமானால் அடியணும் இல்ல வருகிற வாரங்களில இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லதான் போறேன். ஆனா இதுக்கு எல்லாவற்றிற்கும் முன்னோட்டமாக நம்முடையத்துல காணப்பட வேண்டியது, என்னுடைய இருதயத்துல மாற்றம் உண்டாக வேண்டும் இல்லையா? நான் ஒவ்வொரு வருஷமும் 7 வசனத்தை தியானித்துட்டு போறதுனால என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு வருஷமும் நான் இயேசு கிறிஸ்து சிலுவையில இப்படி அடிபட்டார், அவர் ஆணி கடவப்பட்டது, காலில காணிப்பட்டது, தலையில உள்முடி வச்சாங்க, ஈட்டினால குத்துனாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா தியானிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அவைகள் நம்முடைய இருதயத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? நம்முடைய வாழ்க்கையில என்ன மனமாற்றத்தை கொண்டு வந்தது? போன வருடம் லெந்து காலத்துல நாம் இருந்த காரியத்திற்கும் இந்த வருடத்துல நாம் இருக்கிற லெந்து காலத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை நாம கண்டுபிடித்திருக்கிறோம்? உண்மையிலே ஒரு மாற்றம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்து அந்த கண்டித்து உணர்த்துகிற மகனே மகளே வழி இதுவே, இதுல செய், இதை செய்யாத, இதை விட்டுவிடு, இதை பிடித்துக்கொள் என்ற அந்த வார்த்தைகள், அந்த சத்தம் நமக்குள்ளே கேட்கிறதா இல்லையா? இந்த நாள்ல இதற்காக நாம வாஞ்சிக்கிறவர்களாக அழைக்கப்படுகிறோம். 3வதாக பார்த்தோம், அந்த விசுவாசம் சத்தியம் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் இல்லையா? இதற்காக நம்ம வாஞ்சிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த அன்பு இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும், விசுவாசம் வளர வேண்டும், நமக்குள்ள இருக்கிற அந்த குணநலன்கள், ஆவிக்குரிய கனி வளர வேண்டும். இவைகளை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்ப்பதற்காக இந்த 40 நாட்களை நாம அர்ப்பணிக்கிறவர்களாக நாம காணப்படும் இல்லையா? நான் உபவாசத்தை குறை சொல்றேன், திரும்ப சொல்றேன் நினைக்காதீங்க. ஒருவேளை சாப்பிடாம இருந்துட்டு அடுத்த வேளை 2 சாப்பாடை சாப்பிடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா? ஆனா உண்மையிலேயே நம்ம ஜெபிக்கிறோம், தவறு கிடையாது. நம்ம உபவாசம் இருந்து நம்ம கத்தாரிடத்துல கர்த்தரிடத்துல சில காரியங்களுக்காக பொருத்தனையோடு ஜெபிக்கிறோம், அதெல்லாம் நல்லதுதான். கர்த்தர் எதிர்பார்க்கிற மனமாற்றம் நம்மிடத்துல இருக்கிறதா? மனந்திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்னாரே, அவர் சொல்லி அதுதான் அவர் பிரசங்கமா எல்லா இடத்துலயும் அவர் சொன்னார். அதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில அறையப்பட்டார். அதுதான் நம்ம இந்த நாட்களில தியானிக்க போகிறோம், தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்மிடத்துல காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் அந்த மனமாற்றம். இருதயத்துல இருக்கிற ஒரு சுத்திகரிப்பு வேண்டும். பாவமான காரியங்கள், மறைமுகமான பாவம் இல்லையா, இதில் நீங்க நிச்சயமா யோசித்து பார்க்க வேண்டும். குடும்பத்துல மனைவிக்கு தெரியாம கணவன் கிட்ட, கணவனுக்கு தெரியாம மனைவி கிட்ட, பெற்றோர்களுக்கு தெரியாம பிள்ளைங்க, என்ன மறைமுகமான வாழ்க்கை நம்முடைய இருதயத்துல காணப்படுகிறது? உறவுகளுக்கு, கணவன் மனைவி உறவுக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்குள்ள தெரியாதபடி 3வது நபர் யாராவது இருக்கிறாங்களா? கர்த்தருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டு பண்ணுகிற காரியம் என்ன இருக்கிறது? நான் சபைக்கு ஒழுங்காக போறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஊழியத்துக்கெல்லாம் நான் போறேன், ஆனா கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவுல ஏதோ ஒரு பிரிவினை காணப்பட்டிருக்கணும். எனக்குள்ள மனசுல ஒரு திருப்தி இல்லை, என்னுடைய ஜப வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை, என் வேத வாசிப்புல ஒரு திருப்தி இல்லை. நான் ஜெபிக்கிறேன், ஆனா என்னால கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியல, கர்த்தர் பேசுகிறத என்னால கேட்க முடியல. ஏதோ ஒரு அழுக்கு, ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு உறுத்துதல் என்னுடைய இருதயத்துல இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளில இவைகளை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கிறோம். நம்மை நாமே பரிசோதிக்கிறவர்களாக, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக, நம்மை நாமே தியானித்து பார்க்கிறவர்களாக இருப்பதற்காக தான் இந்த 40 நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள காணப்பட வேண்டும், ஒரு முழுமை நமக்குள்ள காணப்பட வேண்டும், கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நமக்குள்ள காணப்பட வேண்டும். அப்படியான ஒரு சிந்தையோடு, அப்படியான ஒரு அர்ப்பணிப்போட இந்த நாளில நம்ம துவங்குவோமா? இந்த வருகிற நாட்களில எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இது கர்த்தர் இதுல பிரியப்படுவாரா? இதை நான் செய்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன லாபம்? கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு என்ன லாபம்? இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிப்போமா? கூடுமான மட்டும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசுகிற காரியங்கள்ல உங்களுடைய நோட் புஸ்தகத்துல எழுதிட்டு வாங்க.
இந்த நாள்ல நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கிட்ட வெளிப்படுத்தினாரு. மகனே இதை செய்யாத, மகளே இதை செய்யாத, இதை நீ செஞ்சினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை நிச்சயமா பேசுவார். கர்த்தர் பேசுகிற அனுபவம் நமக்கு எல்லாருக்குமே உண்டு. இந்த நாளில கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக பேசுகிறார். மனம் திரும்புங்கள் சொல்றாரு, மனம் திரும்பி நிலைத்திருங்கள் சொல்லுகிறார். சுத்த ஆவி நம்மள வேணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தீர்மானம் எடுப்போம். மற்றவர்களை போல நாமும் வாழலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழும்படியாக நாம அழைக்கப்படுகிறோம். ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரம தகப்பனே அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை கர்த்தர் நீர் இந்த நாள் எங்களுக்கு தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோஸ்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேளையில பாஸ்டர் மார்னிங் ஸ்டார் ஐயா அவர்களும் அவரோடு சேர்ந்து குழுவாக தகப்பனே அப்பா சோஸ்திரம் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிங்க. மனதின் விருப்பங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க தகப்பனே. இந்த நாளில கூடப்பா, இந்த வருடத்துல இந்த லெந்து காலத்திற்குள்ள நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வேண்டும். எங்களுடைய இருதயத்துல ஒரு பரிசுத்தம் வேண்டும். நீர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழும்படியாக தகப்பனே அப்பா சோசனம் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய மனதுல என்னென்ன கேள்விக்குறியோடு இருந்தாங்களோ, என்னென்ன காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருந்தாங்களோ, கர்த்தர் எல்லாவற்றிற்கும் நீர் பேசுகிறவராக பதில் அளிக்கிறவராக இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுக்கப்புறம் இந்த 40 நாட்கள் எந்தெந்த காரியத்துக்காக உபவாசித்து ஜெபிக்கிறாங்களோ, எதற்கெல்லாம் பொருத்தனை பண்ணி இருக்கிறாங்களோ, கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நீர் கனப்படுத்த போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்படாத குடும்ப உறுப்பினர்ல உடைய கரத்துல ஒப்பை கொடுக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் தகப்பனே. இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. குடும்பத்துல இருக்கிற போராட்டங்கள், பிரிவினைகள், சண்டைகள் தகப்பனே எல்லாம் இந்த நாட்களில் ஒளிந்து போகும்படியாக, சுற்றறிக்கப்படும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. விசேஷ விதமாக ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக, நீர் நினைக்கிற வாழ்க்கையை நீர் எங்களுக்குள்ளே நீர் புதுப்பிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.